ஹை கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்டர் கவர் ஹைஸ்கூல், ஒரு நியூ ட்ராமா. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோவோட வாய்ஸ் ஓவர். ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன், அதனால தான் என் லைஃப்ல இருக்க எல்லா டார்க்னஸும் போயிடுச்சுன்னு அவரோட மிஷனை பற்றி சொல்வார். ஒரு நேஷனல் ட்ரெஷர், அதை திருடிட்டு வந்து ஒருத்தன் வித்துட்டு இருப்பான். ஹீரோ இதை கண்காணிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோவோட டீம் லீடரும், டேய் அந்த நேஷனல் ட்ரெஷர் தாண்டா முக்கியம், அதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகக்கூடாது, அவனுங்க தப்பிச்சா கூட பரவாயில்ல, அந்த சிலை தாண்டா முக்கியம்னு சொல்ல, அப்பதான் ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ குதிக்கலாம் தான் பார்ப்பாரு, ஆனா ஹைட்டு ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால கம்பியை பிடிச்சி கீழே குதிச்சு போஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபைட். ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த கும்பலுக்குள்ளேயே தான் டிரான்ஸ்லேட்டரா வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் இந்த சிலையை எடுத்துக்கிட்டு வந்துடுறான்ட்டு போக, அந்த திருடன் ரெட் ஷர்ட் போட்டு இருக்க டீலர் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்தே அந்த சிலையை சுட்டுட்டு ஓடுவான். ஹீரோவும் பின்னாடியே போய் வானத்தை நோக்கி சுட்டு, டேய் ஷூட் பண்ணிட வேண்டாம், உனக்கு 3 செகண்டான்னு சொல்ல, ஹீரோ 1 2 3ன்னு எண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துக்குள்ள வேற ஒருத்தன் வந்து ஹீரோ வடிக்க இவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஹீரோ விடுவாரா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. அந்த டீம் லீடரு எவ்வளோ சொல்லுவாரு, டேய் பேக்கப் டீம்லாம் அனுப்புறேன்டா, நீ பின்னாடி போவதடான்னு. ஆனா இந்த திருடன் மெயின் ரோட மட்டும் டச் பண்ணிட்டான், அவனை பிடிக்கிறது கஷ்டம். அதனால ஹீரோ காலை கட் பண்ணிட்டு ஆர்டர் மதிக்காம இந்த திருடனை பிடிக்கிறதுக்காக போக ஒரு குட்டி சேசிங் நடக்கும். ஹீரோ அந்த கார் மேலே குதிச்சிருவாரு. அந்த காரை ஹெல்மெட்டால உடைச்சி ஹீரோ உள்ள விழ அந்த சிலையும் கீழே விழும். அந்த கிரிமினலை கார் பெல்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்ண, ஆனா அவன் உஷாரா டோர் ஓபன் பண்ணி விட்டுருப்பான். ஹீரோ விடலையே, அந்த பொக்கிஷத்தையும் பாதுகாப்பாரு. எப்படியோ உள்ள வந்தா அந்த கார் டிரைவர் ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிட்டு சொறி விட்டுருவான். அந்த சிலை பறக்குது, ஹீரோவோட கையை மேல வருது. கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த காரு கிராஷ் ஆயிடும், வெடிச்சிடும். ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து அழுதுட்டு இருப்பான், ஜியாங் எங்கடா போனேன்ட்டு. ஆனா அங்க இருக்கிறது ஹீரோ வச்சே. ஒரு கையில அந்த சிலை, ஒரு கையில கிரிமினல். ஹீரோ அப்படியே மாசா என்ட்ரி கொடுப்பாரு. அந்த டிரைவரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. இப்போ அந்த சிலையை செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த சிலையோட கையை காணோம். எங்கடா போச்சுன்னு பார்த்தா அந்த கவருக்குள்ளதான் அந்த சிலையோட கை, அப்புறம் ஒரு புல்லட்டும் இருக்கும். இவங்களும் யோசிப்பாங்க, யாரும் தான் அங்க ஃபயர் பண்ணலையேன்னு. அப்படியே எல்லாரும் ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோவும் அந்த பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்தா, ஹீரோ தான் அந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்காக வானத்தை நோக்கி சுட்டுப்பாரு. அந்த புல்லட் தான் அப்படியே இங்கப்பட்டு அங்கப்பட்டு சிலையோட கையை உடைச்சிருக்கு. நேஷனல் ட்ரெஷர் ஹீரோ உடைச்சிட்டாரு. இதனால சீஃப் டீம் லீடரை பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருப்பாரு. ஹீரோவை வேலையை விட்டு தூக்க போறாராம். ஆனா ஹீரோ மாதிரி ஒரு பெஸ்டான ஏஜென்ட் இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. டீம் லீடரும் நான் என்ன வேணா பண்றேன்னு சொல்ல, சீஃப் சரி போ அப்படின்னு ஒரு கேஸை கொடுப்பாரு. அந்த கேஸை பார்த்த உடனே டீம் லீடர் ஷாக் ஆயிடுவாரு. இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ் என்னன்னா, சேல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல், அதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் கோஜாங் ஒரு அரசருடைய சீக்ரெட்டான சேஃபா அவர் தான் பார்த்துக்கிட்டாராம். கிட்டத்தட்ட டென்ஸ் ஆஃப் கோல்டு பார் அவர்கிட்ட இருந்துதான். இப்போ அதோட மதிப்பு 800 மில்லியன். கொரியாக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே அந்த கோல்டு பார்லாம் இவர் லூட் பண்ணிட்டாராம். ஆனா மொத்தமா அவரால் எடுக்க முடியலையா, அது எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காராம். அந்த இடம் தான் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்குள்ள தான் எங்கேயோ இருக்குதான், ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க இந்த கோல்டு பாரெல்லாம் இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மட்டும் அது போச்சு, இந்த கண்ட்ரிக்கு தான் லாஸ். சரி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, ஸ்டூடெண்டா போகணும், அண்டர் கவர் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா. இரவும் கேப்பாரு, நான் எப்படி போக முடியும், நான் தான் போல்டா இருக்கேனேன்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஏர்பல் மெடிசன் எடுத்துக்கிட்ட, அதனால தான் ரொம்ப வயசான மாதிரி தெரியுதுன்னு ஏதாவது பொய் சொல்லிக்கலான்னு சொல்லுவாங்க. ஹீரோ எவ்வளவோ கேட்பாரு, நான் டீச்சராவது போறேன்னு. ஆனா அந்த ஸ்கூல்ல டீச்சரா வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னால முடியவே முடியாதுன்னு ஹீரோ அடம் பிடிப்பாரு. வேலையை விட்டு போறதுக்கு கூட ஹீரோ ரெடியா இருக்காரு. ஆனா அங்க ஸ்டூடெண்டா போறதுக்கு ஹீரோ ரெடியா இல்ல. எப்படியோ டீம் லீடர் தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, டே தங்கோ 800 மில்லியன்டா போடான்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இந்த சீன் கட்டக்க ஹீரோயினோட இன்ட்ரோ ஒரு பர்த்டே சாங்கை டெடிகேட் பண்ணி பாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னு தான். யாருக்கு அங்க பர்த்டேன்னு பார்த்தா வைஸ் பிரின்சிபலுக்கு. அவரு செம்ம ஹாப்பியா இருக்கிறாரு. வாமா 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 குடிமான்னு ஹீரோயினை கூப்பிடுவாரு. இவங்களாம் மட்டும் இந்த வைஸ் பிரின்சிபலுக்கு இந்த மாதிரி பார்ட்டியை கொடுக்கல, அந்த வருஷம் ஃபுல்லா அவரு வச்சு செய்வாரு. இப்ப ஹீரோனுக்கு சின்ன கிளாஸ்ல எல்லாம் ட்ரிங்க்ஸ் கிடையாது, பெரிய கிளாஸ்ல தான் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாரு. எல்லாம் குடிக்கணுமான்னு ஹீரோயின் கேட்டா, ஆமா இவர் மூடு ஸ்பாயில் பண்ணக்கூடாதான், ஹீரோயின் வேற ஃபுல் டைம் டீச்சர் ஆகணும், சுப்பீரியரோட வார்த்தையை கேட்கணும்லன்னு மறைமுகமா மிரட்டுவாரு. அப்போ ஒரு மேல் டீச்சர் அவன் எந்திரிச்சு ஹெல்ப் பண்றேன்னு சொல்வான். நான் குடிக்கிறேன்மா. ஆனா இந்த வைஸ் பிரின்சிபலே விட மாட்டாரு, ஹீரோயினை தான் குடிக்கணும்னு சொல்வாரு. ஆனா அவர் பண்ண தப்பே அதான்,
ஈரன் குடிச்சிருவாங்க. ரொம்ப போதையிட்டாங்க. வைஸ் பிரின்சிபல் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அவரு போகாதீங்கன்னு ஈரன் பிடிக்க அவரோட விக்கு கீழே விழுந்துரும். சோலி முடிஞ்சுச்சு. ஈரனும் எந்திரிச்சு அந்த விக்கை மாட்டி விட்டுட்டு நான் போறேன்னு வைஸ் பிரின்சிபலோட டாக்ஸில ஏறி கிளம்பிடுவாங்க. இப்போ ஈரன் இருக்கிற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஈரன் வருவாங்க. ஆங்கோவர் சூப் குடிக்கிறதுக்காக. அது ஈரனுடைய மம்மி ரெஸ்டாரண்ட். ஆப்போசிட் சைட்ல தான் ஈரோ உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு ஹேண்ட்ஸமான பையன். ஈரன் சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற பசங்க காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானுங்க. ஏன்னா அவனுக்கு அண்டர் ஏஜா. ஈரனோட அம்மா செக் பண்ணாமலே ஆல்கஹால் கொடுத்துட்டாங்களாம். ஆனா அவங்க செக் பண்ணிருப்பாங்க. இவனுங்க தான் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணதான் சொல்லுவானுங்க. கம்ப்ளைண்ட் பண்ண போறதா மிரட்டுவானுங்க. ஈரன் அம்மா வேணா பயப்படலாம். ஆனா ஈரன் பயப்படல. எந்த ஸ்கூல்ல நீங்கன்னு கேட்டா அவனுங்க உன் வேலையை பாருன்னு ஈரனை தள்ளி விட்டு பேசுவானுங்க. அதனால ஹீரோ கழுத்துல இறங்கிடுவாரு. இந்த பசங்களெல்லாம் அடிக்க அந்த கெட்ட பையன் ஈரோ அடிக்கிறதுக்காக போவான். அப்ப ஈரன் அவன் மண்டையில அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவனுங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு பே பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஈரனும் ஈருக்கு தேங்க்ஸ் சொல்லி டாட்டா சொல்லி அனுப்பி வைக்க வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஈரோக்கு ஒரு ட்ராமா இருக்கு. ஈரோ ஒரு ஆர்ஃபன். அதனால அவரு ஸ்கூல் படிக்கும்போது அங்க இருக்கிற பசங்களை பயங்கரமா புலி பண்ணுவாங்க. அப்ப அந்த பக்கமா வந்த டீச்சர் அவரு பார்க்கவே இல்லையா. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஈரோ ஓகே சொல்லிட்டுவாரு. ஏன்னா ஈரோ மட்டும் ஓகே சொல்லனா அவங்க டீமே கலைஞ்சு போயிடும். இப்ப இந்த பிரைவேட் ஸ்கூலை பத்தி ஜோ சொல்வா. இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களாம் டாப் ஸ்டூடெண்ட். பாலிடிக்ஸ் மீடியான்னு பெரிய பெரிய ஆட்கள் தான். பயங்கரமான கனெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஸ்கூலுக்கு. மிலிட்ரி டிசிப்ளின் ரேங்கை பொறுத்து தான் ரெஸ்பெக்டே. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னா கம்பல்லாம் போடக்கூடாது. இப்போ ஹீரோ ஸ்டூடெண்ட்டாக பொறுத்தனால என்னென்னலாம் பண்ணணும், ஹீரோவோட எஸ்டி என்னன்னு எல்லாத்தையும் ஜோ லிஸ்ட் போட்டு கொடுப்பா. இது எல்லாத்தையும் ஹீரோ மனப்படம் பண்ணணும். அந்த டீம் லீடரும் வான் பண்ணுவாரு. டேய், எந்த பசங்க கூடயும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா அவனுங்க கனெக்ஷன்லாம் ரொம்ப பெருசு, புரியுதா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ஓகே சொல்வாரு. இன்னைக்கு ஹீரோவோட ஆன்டி வர போறாங்களாம். அதனால வீட்டை கொஞ்சம் கிளீனாக வைக்க சொல்வாரு. ஆன்டின்றது டீம் லீடரோட ஒய்ஃபு. இப்போ எல்லாரும் ஃபேமிலி டின்னரில் இருப்பாங்க. இந்த எட்டோட பொண்ணு இருப்பா. அவளும் ஹீரோ போக போகிற ஸ்கூலில் தான் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோ ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போக ஈரன் விழிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பின்னாடி நிற்க அங்கேருந்து வைஸ் பிரின்சிபால் ஈரனை வெளிக்கொண்டு தேடிட்டு இருக்காரு. ஓட்டையில பார்த்துருவாரு. ஈரன் போய் மறைஞ்சுப்பாங்க. வைஸ் பிரின்சிபால் ஹீரோ கிட்ட கேட்டா ஹீரோ வேற வழியே கத்திடுவாரு. ஈரனும் ஹீரோ கிட்ட போய், ஓ நீ தான் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா, நான் தான் உன் ஹிஸ்டரி டீச்சர் அப்படி சொல்லும்போது தான் ஈரனுக்கு ஞாபகம் வரும். அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த பையன், அட்ட பாவி நீ சின்ன பையனா குடிச்ச அப்படின்னு சொல்லி ஈரோவோட காதை பிடிச்சி ஈரன் இழுத்துட்டு போவாங்க. ஈரனும் ஃபர்ஸ்ட் செயின்றதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அதுக்கு ஈரமோ நீங்க மட்டும் என்ன சின்ன பசங்கள நீ அடிச்சிங்களே. ஈரனும் டேய் நான் உன்னை காப்பாத்தினேன்னு சொன்ன. ஈரோ நான் கேட்கலையே, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க, நானும் தப்பு பண்ணிட்டேன். நாம ரெண்டு பேரும் மறந்துடலான்னு ஈரோ சொல்ல ஈரனும் சரி போ கிளாஸ்க்கு சீக்கிரமா போன அனுப்பி விட்டுருவாங்க. ஈரோ கிளாஸ்க்கு போனா ஈரோட தங்கச்சி ஷாக் ஆயிடுவா. ஈரோக்கு அங்க ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான், டாங்கு. அப்போ தங்கச்சி கிட்ட இருந்து மெசேஜ் வரும், ரூஃப் டாப்புக்கு இப்பவே வாடான்னு. ஈரோ அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க வந்து தங்கச்சி ஏன்டா ஸ்டூடெண்டா வந்துன்னு கேட்டா ஈரோக்கு மட்டும் என்ன ஆசையா. அதனால தங்கச்சியும் அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நீ ஒன்று ப்ராமிஸ் பண்ணும், நான் இங்க என்ன பண்றனோ அதை பத்தி சொல்லக்கூடாது. ஈரோவோ அப்படி என்ன பண்ற நீன்னு கேட்டா அவ சொல்ல மாட்டா. ஹீரோ கிட்ட இருந்து ப்ராமிஸ் வாங்கிப்பா. இப்ப ஹிஸ்டரி கிளாஸ் நடக்கும். ஹீரோக்கு தூக்கமா வரும். அப்ப ஹீரோயின் தான் கேக்குறியாடன்னு மேல கை வைக்க ஹீரோ தான் டிடெக்டிவ் வச்சே அவரு டிஃபென்ஸ் மோட் ஆன் ஆயிடும். ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கையை வாங்கிடுவாரு. ஹீரோயின் பயந்துருவாங்க. இருந்தாலும் டீச்சர் வச்சே மண்டையில போட்டு கீழே உட்கார வச்சிருவாங்க. ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸம்ன்றதுனால நிறைய பொண்ணுங்க வந்து ஃபிளட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பொண்ணு உன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கூட நான் ஏடபிள்யூஎஸ் சென்ட் பண்றேன்னு சொல்வா. ஹீரோ எனக்கு தெரியும்னு சமாளிச்சிருவாரு. ஆனா ஹீரோக்கு என்னன்னு தெரியாது. கால் பண்ணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியாது. சரி போங்க வீங்கன்னு ஹீரோவும் கால் கட் பண்ணிட்டு வந்தா அந்த ஸ்கூலே ரொம்ப விசித்திரமா இருக்கும். எல்லாரும் ஜாலியாக சுத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தன்னா ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருப்பான். ஒரு சைடில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாங்க. கூல் ட்ரிங்க்ஸை ஈரோ மேலே போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவோ நான் வீட்டுக்கு போகணும்னால அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே சுத்திட்டு இருப்பாரு. அங்க ஒரு கேட்ட பார்ப்பாரு. யாரும் அலோடு இல்லைன்னு எழுதியிருக்கோம். அலோடு இல்லைன்னா ஹீரோ கண்டிப்பா போகணும்ல. ஹீரோ உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பில்டிங்குள்ள போறதுக்கு வழி இல்ல. ஆனா அங்க இருக்கிற மீட்டர் பாக்ஸ் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கும். அப்ப ஹீரோக்கு ஒரு சத்தம் கேட்கும். புல்லி பண்ற பசங்க தான் இந்த டாங்க பிடிச்சி வச்சு அவங்க பாட்டியோட ஐடியா கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க. சரி போலான்னு பார்த்தா ஹீரோ தள்ளி விட்டு சத்தத்தை போட்டு அழகா மாட்டிப்பாரு. இந்த புல்லி கேங்கோட லீடர் பேரு பார்க்கு. ஹீரோ நான் டாய்லெட்டுக்கு தான் வந்தேன்னு சொல்ல அவனுங்க தப்பு பண்ணா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்,
போ போய் டம்ப்ளிங்க வாங்கினுவான்னு சொல்வான். ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோவும் நானும் உங்கள பார்த்துன்னு தான்டா இருக்கேன். ஓவரா போறீங்கன்னு சொல்ல, அப்போ ஒரு வெளிச்சம் ஹீரோ மேல அடிக்கும். என்னன்னு பார்த்தா ஹீரோவோட லீடர். டேய் கம்முனு இருடான்னு அவரு வார்னிங் குடுக்குறாரு. இந்த பசங்களுக்கு புரியல. என்னாச்சுன்னு பார்த்தா ஹீரோ திரும்பி சோடாவும் வேணுமான்னு கேட்க, டேய் அதுக்காட இப்படி பார்த்தனே அடிச்சு துரத்தி விட்டுருவானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ல பார்த்துதான். ஒரு பக்கம் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஹீரோவை போய் சைட் அடிச்சிட்டோன்னு. இப்போ கிளாஸ் எல்லாம் ஓவர். ஹீரோ டாங்குக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. திருப்பி சண்டை போடுறான்னு. அவனும் திருப்பி கேட்பான், நீ சண்டை போட வேண்டியது தானே. அதுக்கு ஹீரோ எனக்கு அடிச்சது வலிக்கலடான்னு சொல்ல, அந்த ஓல்டு பில்டிங்கை பத்தி சொல்லுன்னு சொல்ல, அந்த ஓல்டு பில்டிங்கை பத்தி நிறைய பேய் கதைலாம் இருக்கான். அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்களாம். இவனுங்க கதை சொல்லிட்டு இருந்தா ஹீரோ அவருக்கு தேவையானதை கேட்டுட்டு போயிடுவாரு. இப்போ இந்த ஸ்கூலோட சேர்மனோட பேத்தி கட்டுவாங்க. இப்போ இவ தான் இந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்கா. அவ ஒரு ஃபியூனரலை அட்டன் பண்ணுவா. அங்கேருந்து சின்ன பையனை இவளோட ஸ்கூல்லையே அட்மிஷன் கொடுக்க போறலாம். ஹெல்ப் பண்றாளாமா. ஆனா இறந்து போனவருடைய சாவுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஹீரோ வீட்டுக்கு போனவனே தன் டீம் லீடர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாரு. நைட்டு அந்த பில்டிங்க்கு ஹீரோ தனியா போப்பாரு. அங்க போய் ஹீரோ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோவோட மூஞ்சி மேல யாரோ லைட் அடிப்பாங்க. கன் பாயிண்ட்ல ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. 7 nice day.